Guys, great friends, பார்த்தீங்கன்னா Ford Fiesta அது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் இந்த வண்டி. இந்த இன்ஜினோட ஆயில் லீக் தான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட். இப்போ அதுதான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த Fiestaவோட ஆயில் லீக் பாருங்கள். நிற்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiestaவோட ஆயில் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேக்கம் பம்புக்கு மேலே இருக்கிற கேம் டோரில் தான். கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமும் டாப்பும் ஒரு இருக்கிற அந்த கேரி பிளேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் இருக்குது. அதேமாதிரி வேக்கம் பம்ப் ஓரிங்க ஆயில் கூலரோட ஓரிங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு அதேமாதிரி டைமிங் பெல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கிங்கும் கிடையாது. கேம் டோருக்கு பேக்கிங் இல்லைன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு தான் உங்களுக்கு லாக் ஆகும். அதுவும் சரியாக ப்ராப்பராக இல்லை. கழட்டி ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வரும். நான் கேமரோட கேஸ் நான் கழட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ லீக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடம் சரியாக சீட்டிங் ஆகாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல லீக் ஆகிருக்கு. க்ளீன் பண்ணுறேன். இந்த ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு பார்ட் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். இந்த வேக்கம் பம்போட பேக்கிங்கோட ஓரிங் நான் ஃபிட் பண்ணிட்டேன். அந்த ஓரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள். அதேமாரி இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கூலரோட ஓரிங்கு. வால்டோரோட பேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். வால்டோரோட பேக்கிங்கோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் கூலரோட ஓரிங் ப்ரைஸ் பாருங்கள். இதெல்லாம் ஃபிட் பண்ணுறேன். வேக்கம் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே இந்த டோர்லேயே ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஷாஃப்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ராக்கர் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் டோரோட அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லைனா உள்ள ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அதேமாதிரி டைமிங்கோட பொசிஷனை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க. இப்போ நான் கேம் டோரை வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேம் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் இப்போ ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கவர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Ford Fiestaவோட ஆயில் கூலர் அசம்பிள் பாருங்கள். இந்த ஓரிங் போயிட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டாப் மட்டத்தை விட வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் போய்ட்டுருக்கு பாருங்கள். ஓரிங்கு இது சுத்தமாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா பாடியோட ஹைட்டை விட அதிகமாக இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா லீக் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கூலரோட ஓரிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதையே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலண்ட்டோட பேசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒயிட் கலரும் ஆயிலோட பேசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் கூலர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலண்ட்டோட பேசேஜ் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஓரிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ளாட்டாக இருந்தது. மேலே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலை செப்பரேட் பண்ணோம். இந்த Fiestaவோட இன்டாக் மணிஃபோல்டே நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். பழைய வால்டோர் பேக்கிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதோட வால்டோரோட பேக்கிங்கோட ப்ரைஸ் பாருங்கள். இந்த Ford Fiestaவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே கேம் எல்லாமே உள்ளே க்ளீன் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட நாய்ஸே மாறிடுச்சு பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டோர் பாட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் இருந்தது. அதே மாதிரி வேக்கம் பம்போட ஆயில் ஓரிங்கை மாற்றிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலரோட ஓரிங் லீக் இருந்தது, அதையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டேப்லெட் கவரோட ஓரிங்கை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வண்டி லீக்கை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா மீதி 20% வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் லீக் இருக்கும். ஏன்னா இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணது வந்து இந்த வெளியே இருக்கிற ஓரிங்கோட பார்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேஜராக எது லீக் ஆகுதோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்போட பேக்கிங் இருக்குது, உள்ள இன்ஜின் உள்ள ஆயில் சம்போட இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரீகம்ப்ரஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.